Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்றைக்கி நான் நியூ இயருக்கு புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கியிருந்தேன், மல்டிபர்பஸ் ஸ்டீமர். அதை பற்றின ரிவ்யூவும் அதை வச்சு ஒரு இட்லியும் ஒரு சிக்கன் கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இதுதான் நான் புதுசாக வாங்கின மல்டிபர்பஸ் ஸ்டீமர், பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. இதோட ப்ரைஸ் 1748 ருபீஸ்னு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் கடையில் நான் வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் திறந்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புட்டு மட்டும் நம்ம தனியாக வேக வைக்கணும் அப்படின்னா நம்ம இட்லி கொத்தில் மேலே துணி போட்டு புட்டு நம்ம வேக வைப்போம். பட் இந்த பாத்திரம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம புட்டு தனியாக துணி போட்டு மேலே வேக வச்சுக்கலாம். அதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் கலட்டி. அதே போல் இட்லி, மினி இட்லி எல்லாமே ஒட்டுக்காவும் நம்ம சேர்த்து ஊற்றிக்கலாம். கழுவுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் போது நமக்கு கழுவுறதுக்கும் ஒரு நார்மல் பாத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் இதை வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதில் சின்ன நெகட்டிவ் என்னன்னா நம்ம சின்ன ஃபேமிலிக்கு தான் இது பற்றும். பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுறது ஈஸி. அதே போல் காய்கறிகள்லாம் நம்ம வேக வச்சு எடுக்கும் போது நல்லா அழகாக இதில் ஸ்டீம் பண்ணி இந்த கலர் மாறாமல் அழகாக அதை எடுத்துக்கலாம். அதே போல் இந்த ஹேண்டில்லையும் நல்ல நெட்டெல்லாம் கொடுத்துருக்கனால நல்லா டைட்டாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு இது ஆடாது. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டால் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தாராளமாக இந்த ப்ரைஸ்க்கு நம்ம இந்த ப்ராடக்டாக வாங்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இட்லி மாவு நான் ரெடியாக ஆல்ரெடி வச்சுருந்தேன். அதை இந்த தட்டுங்களில் ஊற்றியிருக்கேன். மினி இட்லி தட்டுக்கு ஸ்பூன் வச்சு ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயும் ஊற்றிட்டு பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் மேலே நம்ம இப்போ எல்லா செட்டுமே வைக்கணுன்னா எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். 2 கொத்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டீமர் இதை வச்சுட்டு அதுக்கு மேலே 2 கொத்து வச்சிங்கன்னா எல்லா செட்டுமே நீங்கள் ஒட்டுக்கா வச்சுக்க முடியும். நீங்கள் இதை கலட்டிட்டு தனித்தனியாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டே. ஸோ கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லி கூட நமக்கு சட்னி, கார சட்னி, புதினா சட்னின்னு எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்மளோட சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்னால் அது இட்லி, சட்னி, சாம்பார் தான். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் கறி குழம்பு இருந்தால் தான் இட்லி சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிச்சிட்டு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கியிருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சிக்கன் 3/4 கிலோ மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கலந்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சிக்கனோடு சேர்த்து அந்த மசாலா நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போய் வதங்கட்டும். இப்போ 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த தக்காளி நம்ம கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது வதங்குற அளவுக்கு நம்ம டைம் விடணும். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரேவி தின்னாக வேணும்னா நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக கிரேவி வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திறந்து அந்த சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இறக்கும் போது ஒரே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த ஃபைனலாக போட்ட அந்த பெப்பரோட வாசனை அந்த சிக்கன் கிரேவியில் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் கிரேவியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் ஈஸி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட இட்லியோட இந்த சிக்கன் கிரேவியை சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.
இட்லியும் இந்த மாதிரி வந்து சிக்கன் கிரேவி, கறி குழம்பு எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். என்னோடய கம்ஃபர்ட் ஃபுட்டை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.